நான் உங்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்காக கர்த்தர் ஒரு வசனம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து கட்ட விரும்புகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா. வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா? ஆவியில ஆரம்பிச்சிங்க போய் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பர்ன் கிறிஸ்டியனா இருப்பாங்க, பிறக்கும் போதே கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருப்பாங்க. ஆனா நண்பர்களோட சேர்ந்து சில தேவையில்லாத பழக்கங்களை கற்றுக்கொண்டு பின்மாற்றத்துக்குள்ள இருப்பாங்க, ஒரு புறஜாதி மக்களை போல இருப்பாங்க. என்னால இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. நான் வேலை செய்கிற இடத்துல அந்த ஒரு ஹோட்டலுக்கு ஒரு சகோதரன் வருவாரு. அந்த சகோதரன் வரும்போது அடிக்கடி ரொம்ப நல்லா பேசுவாரு. நிறைய இங்க இருந்து இங்க வரைக்கும் தெரியுற மாதிரி பட்டை அப்படின்னு நல்லா பெருசா போட்டிருப்பாரு, பெரிய குங்குமம் போட்டு வச்சிருப்பாரு. என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாரு. சகோதரி, சிஸ்டர் நல்லா பேசுவாரு. அப்போ ஒரு நாள் நான் இதெல்லாம் இந்த பாட்டு பாடுறது வேலை செய்யும் போது கூட நான் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னாரு. ஆமா, நானும் ஒரு காலத்துல கிறிஸ்டியனா தான் இருந்தேன். அப்படியா? ஆனா இவ்வளவு பெரிய பட்டை போட்டிருக்கீங்களா, நீங்க நிஜமா கிறிஸ்டியனா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆமா சிஸ்டர், நீங்க நம்பலன்னா மோகன் சி லாசரஸ் இருக்கிறாருல்ல, அவர்கிட்ட தான் நான் டிரைவரா வேலை செஞ்சேன். எங்க அம்மா அப்போ ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாங்க. நான் ஏசுப்பா கிட்ட 40 நாள் பாஸ்டிங் எடுத்து உபவாசம் பண்ணி எங்க அம்மாவை காப்பாத்துங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எங்க அம்மாவை காப்பாத்தல, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா உயிரை காப்பாத்தாத தெய்வம் உண்மையான தெய்வமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சிஸ்டர் நான் வெளியே வந்துட்டேன். இப்ப நான் பழைய வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னாரு. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா தேவைக்காக வந்தவங்க. கர்த்தர் என்ன பண்ணல, அவங்க கூட இல்ல. இப்போ அவர் சொல்ற அதே மோகன் சி ஐயாவையே எடுத்துக்கோங்க. எத்தனை வருடங்களாக அவருக்கு குழந்தை இல்லை. அவர் நினைச்சா கர்த்தர் எனக்கு குழந்தையே கொடுக்கல, நான் ஏன் அவரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தா போயிருக்கலாம். அவரும் ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன் தான். ஆனா இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்காக வைராக்கியமா பல லட்சம் கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமா சாட்சியா நிக்கிறாருன்னா என்ன காரணம்? கர்த்தர் அவரை முன்குறித்தது காரணம். இவர் அவரிலும் அவர் இவரிலும் நிலைத்திருக்கிறது தான் காரணம். அதுக்குதான் இந்த வசனம் அவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ. நீங்க இத்தனை புத்தியினரா. புத்தி கெட்டு போச்சா உங்களுக்கு? ஏதாவது மனம் பேதலித்து போயிடுதா? எதனால நீங்க இப்படி பண்றீங்க? தேவ பிள்ளைகளை ஒன்று மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள். தேவைக்காக கர்த்தரிடத்தில் வர்றவங்கள கிறிஸ்தவங்க கிடையாது. உண்மையாகவே அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அன்பை புரிந்து கொண்டு அவரை நேசித்து அவரிலே நிலைத்திருக்கிறவங்க மட்டும்தான் அவருடைய பிள்ளைகள். யோவான் 1:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்